ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மண்ணை பொண்ணாக மாற்றுறது இல்லை கலர் நிலமாக அப்படியே போட்டு வைக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. நான் இந்த காட்டை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதில் நல்லா தட்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை அப்படியே சும்மா விட்டுட்டாங்க. திரும்ப இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த காட்டை ரெடி பண்ணி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயம்னா மாட்டுக்கு தேவையான தட்டு இல்லைங்க, மனுஷனுக்கு தேவையான காய்கறி. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காட்டில் வல்லாரக்கீரை, புளிச்சக்கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை அப்படின்னு கீரையில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. இந்த கீரைக்கெலாம் பயங்கர டிமாண்டாக இருக்குது. இந்த காட்டை சுற்றி நிறைய வீடு இருக்குது. அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ டிமாண்ட் இந்த கீரைக்கெல்லாம். அது போக இந்த காட்டை அப்படியே பாட்டாக பிரித்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தக்காளி போட்டிருந்தாங்க. தக்காளிக்கு வந்து நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களே வந்து இந்த காட்டு பக்கத்தில் இருக்கவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. அது போக மளிகை கடையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் கொண்டு போய் மார்க்கெட்லேயும் போட்டுருவாங்க. நல்லா விளைச்சல் கொடுத்துச்சு. இப்போ தக்காளி முடித்தோடனே இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டிருக்குறாங்க. கத்திரிக்காயும் நல்லா விளைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க வாங்கிக்குவாங்க. அது போக கொண்டு போய் கடையிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. பப்பாளி மரம் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வச்சுருக்குறாங்க. பப்பாளி மரம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஏன்னா அது பப்பாளிக்காய் சிறுசாக இருக்கையிலே கூட்டுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்க. அது போக பப்பாளி பழம் பழுத்துச்சுன்னா கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இதை சோலார் பேனல், இதில் இருந்தால் கரண்ட் எடுத்துக்கிறாங்க. கரண்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது வந்து வெள்ளரிக்காய் கொடி. இந்த மாதிரி வேஸ்ட்டான காய்கறியெல்லாம் திரும்ப அது வந்து டீகம்போஸ் பண்ணி நல்லா உரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப தக்காளி நாற்று போடுறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பப்பாளி காய் பாருங்கள், நல்லாவே இது புது காடு இப்போ தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறங்காட்டிக்கு நல்லாவே பப்பாளி மரம் வந்துருக்குது. நல்லா காய் பிடிச்சிருக்குது. இந்த பப்பாளி காய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இது பாருங்கள், வெண்டைக்காய் காடு நல்லா தான் விளைஞ்சிருக்கு. நல்லா பூ இதாக இருக்குது. இது நான் சாயந்தரம் போய் எடுத்திருந்தேன்னா அது எவ்வளோ விளைச்சல் வருது அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டிருந்துருக்கலாம். நான் காலையில் போனங்காட்டிக்கு என்னால் ஃபுல்லாக அதில் கவர் பண்ண முடியல. இது சக்கரவள்ளி கிழங்குங்க. அப்புறம் இது வெள்ளரிக்காய் கொடி தான் தெரியுது பாருங்கள். வெள்ளரிக்காய் கொடை ஒன்று. சூப்பராக புதுமையாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான், பார்த்துக்கோங்க. பப்பாளி காய்க்கு தான் அளவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நல்லா இதாகிட்டுருக்கு. இது வேஸ்ட்டானதெல்லாம் இந்த மாதிரி டீகம்போஸ் பண்ணி நல்லா உரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ராதி ஸ்டைல் குக்கிங் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுமையான விவசாயம் பற்றிய தகவல்லாம் நிறைய தர்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.